ரைடு, எத்தனையோ அரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து வந்த டிடிவி தினகரன் என் பின்னாடி நிற்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், இன்னும் 20 வருஷம் நான் உள்ளே இருந்தாலும் வெளியில் வந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் பயப்படுறீங்க அவர் இந்த நாள் இருக்குமோ அதெல்லாம் கிடையாது. நான் சரி அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் அந்த கூட்டணிக்கு சொன்னால் அவர் கண்டினியூஸாக எங்கள்கிட்ட பேசி இல்லைண்ணா அமைதியாக இருங்கன்னு சொல்லுவார், நல்லது நடக்கும் உங்களுக்குன்னு. அன்றைக்கு கூட நான் முடிவு எடுத்ததுமே என்கிட்ட பேசி என்ன உங்கள் முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்டார். அவர் ஒரு பிஜேபியின் தொண்டராக அவர் தலைவராக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டாரோ அதே போல் தான் செயல்படுறார். நான் வந்து ஏதோ நண்பரை தூக்கி பேசுகிறேன்ல, இயற்கை யதார்த்தத்தை சொல்கிறேன். அவருடைய என்கிட்ட அன்றைக்கே ஃபோனில் லைனில் வந்து இதை மாதிரி அண்ணா நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்யணுன்னா அவசரப்படாதீங்கன்னாரு. இல்லைங்க, நான் டிசம்பரில் தானே எந்த முடிவு எடுப்பேன், நீங்கள் பேச வேண்டியவர்கள்ட்ட பேசுங்க, பட் செய்ய வேண்டியவர்கள் செய்தால் தான் நான் வர முடியும். நான் ஒன்றும் கண்டிஷன்லாம் போடல. எங்கள் கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியுமா? அதனால் தயவுசெய்து எங்களுடைய இந்தியாவில் நாங்கள் சேர்ந்தப்போ எங்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லை. இப்படி அவங்க நினைக்கிறது கரெக்டு, இன்னும் பலப்படுத்தணும், ஒரு பெத்த கட்சி வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. பட் அதனால் நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் எப்படி தொடர முடியும்? அதனால் இப்போ வந்து விழித்து கொள்ள வேண்டியது அங்கே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதை டெல்லி சொல்லி எங்களை சரி செய்து விடும் என்று அவர்கள் நம்பினால் இந்த முறை அவர்கள் ஏமாந்து போவார்கள். ஏனென்றால் நாங்கள் சுதந்திரமானவர்கள், நாங்கள் யாரும் எங்களை நிர்பந்திக்கவும் மாட்டார்கள், நிர்பந்திக்கவும் இல்லை. அதை நான் பொய்யா சொல்லக்கூடாது உங்களுக்கு. நாங்கள் மீண்டும் உங்களுடன் வர வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இது வந்து யார் கையிலும் இல்லை. அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்கள்தான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியது அவர்கள் கையில் இருக்கு. நாங்கள் ஒன்று வேண்டும் என்றால் அது அவர்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தவிர டெல்லியை விட்டு எங்களிடம் சமரசம் பேசிவிடலாம் என்று பகல் கனவு கண்டால் அது நடக்காது.